எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஈஸியான முறையில ரொம்பவே டேஸ்டியா மேகி ரெசிபி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. 1-2 எலும்புகள் உள்ள பீசஸாக இருந்தாலுமே ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 30-40 நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா இது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் நம்ம மிளகு தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு ஊற வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை நல்லா அந்த எண்ணெயில வதக்கி எடுத்துக்கிடலாம். தீயை ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட குறைக்க வேண்டாம். எதுக்குன்னா சிக்கன் பீசஸில் இருந்தே நம்மளுக்கு நிறைய தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதனால சிக்கன் பீசஸை நீங்கள் மிளகுத்தூள்லாம் போட்டு வைக்கும் போச்சுல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டிட்டு அதை போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்க, லைட்டாக நம்மளுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும் போச்சில் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு குக் ஆகி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நம்ம ஊற்றின அந்த எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம காய்கறிகளெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்காக இன்றைக்கி நான் எல்லாமே ஒரே அளவில் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கிறேன், ஒரு 10-12 பீன்ஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 2 கேரட்டை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பவுல் அளவுக்கு கோஸை நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மூடி போட வேண்டாம். அதே மாதிரி முதல்ல நீங்கள் இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பும் போடாதீங்க, அப்படின்னா நம்மளுக்கு நிறம் மாறிடும். தீயை கம்மி பண்ணியும் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல், அதாவது சிக்கன் பீசஸை எப்படி கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டோமோ அதே மாதிரி இந்த காய்கறிகளையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகவும் இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் உப்பு போடும் சில பார்த்து தான் சேர்க்கணும். மேகி மசாலாலேயே நம்மளுக்கு உப்பு பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போடுற எல்லாத்துக்கு தான் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். இப்போ இந்த காய்கறிகள் நம்மளுக்கு முழுமையாக வெந்து வரக்கூடாது. ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததாக மேகி செய்கிறதுக்காக நீங்கள் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய பேக்கெட் 1.5 பேக்கெட் அளவு சேர்க்கறதுனால நான் பெரிய பாத்திரமா வச்சிருக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். அந்த பச்சை மிளகால உள்ளுக்குள்ள விதை இருக்கும் பாருங்க, அதை நீக்கிட்டு நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோடைய ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கி இருக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி 1 நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் அதிகமாக வேண்டாம், 1 சேர்த்தாலே இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். வெங்காயத்தை முழுமையா வதக்கணுங்கிறது கிடையாது, லைட்டா அப்படியே வதங்கி வரும் பாருங்க, அது வரைக்கும் நீங்க வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்ததா பெரிய சைஸ்ல உள்ளது சேர்த்துருக்கிறேன். நீங்க விதையை நீக்க முடிஞ்சா வேணா நீக்கிக்கோங்க. டொமேட்டோ சாஸ்லாம் நீங்க சேர்க்கிறதா இருந்தா ஒரு தக்காளி பழம் போதும். அப்படி நீங்க சேர்க்கலன்னா கூட ஒரு தக்காளி பழம் வேணா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். இப்போ தக்காளி பழத்தை முழுமையா வதக்கணுங்கிறது கிடையாது, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கிறேன். இதில் தனி மிளகாய் தூள்லாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை தீயை அதிகமாக வச்சு வதக்குனீங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் கரிஞ்சிரும், அதனுடைய டேஸ்ட்டே நம்மளுக்கு டோட்டலாக மாறிடும். இல்லை, தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்திலே ஒரு ஓரமாக இது எல்லாத்தையும் நல்லா ஒதுக்கி வச்சுக்கோங்க. இதை போல இப்போ அடுத்த சைடில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முட்டை போட்டுக்கிடலாம். முட்டை இந்த அளவு தான் போடணுங்கிறது கிடையாது, எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நான் சொன்னபடி ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் பார்த்து பக்குவமாக தான் சேர்க்கணும். இப்போ நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை நம்ம பொரிக்கும் போச்சில் ரொம்ப ஹார்டாக பொரிப்போம் சில வேளை, அதை மாதிரி பொரிச்சு எடுத்துறாதீங்க. அந்த முட்டை நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மாதிரி நீங்கள் பிரட்டி விட்டிங்கனாலே இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். கரண்டியை வச்சு அதை குத்தி விட்டுறாதீங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே இருக்கட்டும். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க.
கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இதை மாதிரி நீங்கள் ஒன்று போல் வதக்குனீங்கன்னா போதும். இப்போ அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையிலையும் நல்லா நம்மளுக்கு கோட்டாய் வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். 4 மேகிக்கு நீங்கள் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு 250 ml சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த பேக்கெட்டில் பின்னாடி பகுதியில் 210 ml என்னமோ போட்டிருப்பாங்க. நீங்கள் கூட கொஞ்சமே நீங்கள் வச்சுக்கிடலாம். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பீஸ் எடுக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேகி மசாலா இதில் சேர்க்க போகிறோம். எந்த அளவுக்கு மேகி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேக்கெட்டில் மசாலா இருக்கும் இல்லையா, அதில் 3/4 பகுதி அந்த தண்ணியில் நீங்கள் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மீதி 1/4 பகுதி இருக்கட்டும். அது எதுக்குங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து அதிகமாயிட்டனாலும் இந்த ரெசிபி வந்து சொதப்பிடும். உப்பு இல்லைனாலும் நல்லா இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம மேகியெல்லாம் சேர்த்துடலாம். நான் மசாலாவை ஃபஸ்ட்டே எதுக்கு சேர்த்தேன்னா அந்த தண்ணியில் எல்லாம் கலந்ததுக்கப்புறமா அந்த மேகியோடு இருக்கும் போது அது ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எல்லா இதுலேயுமே பட்டிருக்கும். இப்போ மேகியை நல்லா இதை மாதிரி போட்டுட்டு அமுத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் உடச்சிலாம் போட வேண்டாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சைடு வந்து நம்மளுக்கு நல்லா அந்த தண்ணியில் மூழ்கி கொஞ்சம் குக் ஆகி வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, சோயா சாஸ்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் மட்டும் இருந்தாலே சேர்த்துக்கிட்டாலே போதும். அதுவும் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒரு தக்காளி பழம் நம்ம சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம். இந்த சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா சாஃப்டாக மெதுவாக இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. தண்ணியினுடைய அளவு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ அப்படியே நம்ம மூடி போட்டு கூட ஒரு 5-6 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேகி நல்லா சூப்பராக நம்மளுக்கு குக்காய் வந்திருக்கு. தண்ணியினுடைய அளவு எல்லாமே நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நல்லா மெதுவாக அப்படி ஒரு ஆட்டை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கன் காய்கறிகள்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இப்போ இந்த சமயத்தில் நல்ல மேலே எல்லா இடத்துலையும் அப்படி படுறது மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மீதி இருக்கிற மேகி மசாலா இருக்கும் இல்லையா, அதை கையை வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூணதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் மேலாட்ட தூவிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, வத்தலை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இதை மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில ரெசிபிக்கு அதை யூஸ் பண்ணும் போச்சில் அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் கலந்து விட வேண்டாம். அப்படியே மூடி போட்டு தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுருங்க. அதாவது தம் போடணும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். தீயை நல்லா குறைச்சிட்டு ஒரு 5-6 நிமிஷம் கழித்து பார்த்துட்டு மேலாட்ட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சூடாக இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சூடாக இதை கலந்து விடுறதுனால கொஞ்சம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு ஒன்று போல் இருக்கும். ஆனால் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச உடனே அப்படி சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். மேகி இது வரைக்கும் நீங்கள் வித்தியாசமான டைப்லலாம் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்ருந்துருக்கலாம். ஆனால் ஒரு முறை இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.